ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். அந்த கருப்பு கவுனி அரிசி இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும். இதை வச்சு நம்ம கஞ்சி செய்கிறோம், பொங்கல் செய்கிறோம், அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஆப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். அதில் இப்போ நான் இட்லி செய்ய போகிறேன். ஒரு 2 கப்பு கவுனி அரிசி, ஒரு 2 கப்பு இட்லி அரிசி, அதே கப்பில் 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இது 200 கிராம் பிடிக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து ஒரு 3 தடவை கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊற வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றாவே கலந்துட்டேன். தெரியுது பாருங்கள், அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையுமே நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சிறுதானியம்லாம் கொடுத்து பழக்கணும். இது நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஊற வச்ச அரிசி, உளுந்தெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி மட்டும் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாவு நல்லா ஒரு 8 மணி நேரமாவது புளிக்கணும். நான் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இத்தனையும் செய்ய போகிறதில்ல, பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி தான் நான் செய்ய போகிறேன். நல்லா புளிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா புளிச்சிருக்குது, பார்த்தாலே தெரியும். நான் பாதி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி மாவு தான் அதில் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சிருக்குது, பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த மாவுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இதில் இட்லியோ தோசையோ நம்ம எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இட்லி தான் ஊற்றியிருக்கிறேன். இது ஒரு 7-8 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த இட்லியை நம்ம எடுத்துடலாம். ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும். நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன்.